கும்பராசிக்கு பிறவியிலேயே ஒரு சில குணாதிசயங்கள் இருக்குல்ல மேம். கும்பம்னாலே இப்படிப்பட்ட தனித்தன்மைகள் இருக்கும்ல. ஸோ அந்த குணாதிசயங்கள் என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். கும்பராசி என்பவர்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு குணம். ஒரு கூட்டத்துக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா அதில் முதல்ல தப்பிச்சு வெளியில் போகிற ஆள் யாருன்னா கும்பராசிக்காரங்க தான். ஏன்னா சாமர்த்தியமாக இருப்பாங்க, சாதுரியமாக இருப்பாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, இன்ட்யூஷன் பவர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. இவங்க யாரையும் போய் கெடுக்கிறதில்ல, பட் இவங்களையும் யாரும் ஸ்பாயில் பண்ண விட மாட்டாங்க. கண்டிப்பாக போயிட்டு வர வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியபாளையம் பவானி அம்மனை கண்டிப்பாக போய் பார்த்துடணும். இவங்க வந்து ஒரு நாகதேவதை. ஸோ ராகு சனி சேர்ந்துருக்கிறதுனால பவானி அம்மனை போய் நீங்கள் பார்த்துட்டு வரும் பட்சத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக தயிர் சாதம் தானம் பண்ண ஆரம்பிச்சிடணும். வீக்லி ஒன்ஸ் ஒருத்தருக்காவது ஒரு தயிர் சாதம் வாங்கி தானம் பண்ணுங்கள். இதை பண்ணும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் லைஃப்பில் வரதை பார்க்கலாம். கும்பராசி என்பவர்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது? டிடெக்டிவ் ஏஜென்சி, சைபர் செக்யூரிட்டி பண்ணுறாங்க, சிசிடிவி கேமரா வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஆன் ட்ரெண்டில் உள்ள ஒரு பிஸ்னஸை நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், இப்போ மக்களுக்கு இதுதான் தேவை, அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளரிஷ் ஆக போகிறீங்க. கும்பராசி என்பவர்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் வரும். பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இருந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்னெல்லாம் பலன் கொடுக்க போகுது, அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் மேம். கும்பத்துக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாக இருக்குங்க மேம்? கும்பராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் ஆகிறாரு. அங்கே சனி இருக்கிறாருன்னா நான் சும்மா இருப்பேனான்னு ராசிலே ராகு உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த 2 கிரகங்கள்கிட்டையும் வந்து கும்பம் கொஞ்சம் மாட்டிட்டு இருக்கு. நம்ம அஷ்டம சனிங்கிறதுனால சிம்மத்தை ரொம்ப கேர்டேக் பண்ணி பார்க்குறோம், மீனம் அவதிப்படுறது தெரியுது. சைலண்ட் டார்ச்சர்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறது யாருன்னா கும்பராசி அன்பர்கள் தான். ஸோ ராகு ராசிலே உட்காந்துட்டு இருக்கிறதுனால ஓவர் திங்கிங் மேக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற பேர்லாம் யாருக்கு வைக்கலாம்னா கும்பராசி அன்பர்களுக்கு வைக்கலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே மேக்ஸ் ப்ரோங்கிற லெவலில் தான் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸ்லீப் நிறைய டிஸ்டர்ப் ஆகுது. கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு கை கால் ஷிவர் ஆகுறது, ஃபிங்கர்ஸில் வந்து அந்த ஆங்ஸைட்டி பெயின் வர அளவுக்குலாம் அந்த ராகுடைய கொடுமைங்கிறது இருக்குது. சரி, சனிக்கும் ராகுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் டிகிரிஸில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ராகு கும்பத்தில் ரிவர்ஸில் வராரு அப்படின்னா சனி மீனத்தில் நேர்கதியாக போகிறாரு. அப்போது 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் டிகிரிஸில், சனி வந்து ஒரு 2-3 டிகிரிஸில் இருக்கும்போது இங்கே ராகு 29, 28 இருந்துட்டு ரொம்ப க்ளோஸாக கன்ஜெக்ஷன் ஆகிட்டு ட்ராவல் ஆகிட்டே இருந்ததுனால வெவ்வேறு கட்டங்களில் இருந்தாலும் இதை இணைவுன்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா கட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு போடப்பட்டதே தவிர வான்வெளியில் கட்டங்கிறதெல்லாம் கிடையாது. பிளானட்ஸ் பரவலாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா ராகு சனிக்கு வந்து ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கவே செய்யுது. அப்போ மன ரீதியான நிறைய அழுத்தத்தையும் பாதிப்புகளையும் கும்பராசி என்பவர்களுக்கு சிம்மத்துக்கும் மீனத்துக்கும் ஈக்குவலாகவே சனி கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து வெளிநாடு, வெளிமாநிலம் எங்கேயாவது போய் நீங்கள் சிக்கிட்டீங்க, உங்களுக்கு மொழி தெரியாத இடங்களில் போய் சிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே நிறைய பிரச்சனைகள் தொழில் வேலைகள்லையுமே இருக்குது. ஆஃபீஸில் இன்டர்னல் பாலிடிக்ஸ், என்னை மட்டுமே எய்ம் பண்ணுறாங்க, என்னை மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்கங்கிற ஒரு நிலைமை, இதெல்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2 வருஷமாக அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட முடியும். இவ்வளோ பிரச்சனை இருந்தது இல்லையா, இதில் வந்து ஒரு 50-60% நீங்கள் அழகாக வெளியில் வந்துடுவீங்க. அது போக நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது வேற, புதுசாக சில நல்ல யோகங்களும் நமக்கு கிடைக்கிறதுனால பெருவாரியான ஒரு நல்ல அமைப்புகள் தான் அடுத்த 4 மாதத்துக்கு கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. கும்பராசிக்கு பிறவியிலேயே ஒரு சில குணாதிசயங்கள் இருக்குல்ல மேம். கும்பம்னாலே இப்படிப்பட்ட தனித்தன்மைகள் இருக்கும்ல. ஸோ அந்த குணாதிசயங்கள் என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். கும்பராசி என்பவர்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு குணம். ஒரு கூட்டத்துக்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா அதில் முதல்ல தப்பிச்சு வெளியில் போகிற ஆள் யாருன்னா கும்பராசிக்காரங்க தான். ஏன்னா சாமர்த்தியமாக இருப்பாங்க, சாதுரியமாக இருப்பாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, இன்ட்யூஷன் பவர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. நிறைய கும்பராசிக்காரங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கனவுல வர்றது என்னமோ நான் நிஜத்தில் பார்த்த மாதிரி இருக்குது, இப்படி நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தோணுச்சு, அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. யார் எப்படி பேசுகிறா, எதுக்காக பேசுகிறாங்க, என்ன காரியத்துக்காக பேசுகிறாங்க, இவங்க சொல்கிறத நம்ம செய்யும்போது நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையுமே தெளிவாக கும்பம் வந்து பிளான் போடுறோம். வெல் பிளான்டு ராசி யார் அப்படின்னா கும்பராசிக்காரங்க தான். இவங்க யாரையும் போய் கெடுக்கிறதில்ல, பட் இவங்களையும் யாரும் ஸ்பாயில் பண்ண விட மாட்டாங்க. நான் உன் லைனுக்கு வர மாட்டேன், நீயும் என் லைனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பேசிக்காக கும்பம். வெரி கரியர் ஓரியன்ட். ஸோ வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி தான் வேலை அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து கற்றுப்பாங்க, புது புது ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிப்பாங்க. தெரியாத விஷயங்களையுமே ஈஸியாக கற்றுக்கிறதெல்லாம் யாருன்னா கும்பராசிக்காரங்க தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கும்பத்துக்கு நிறைய ஒரு பாசிட்டிவான கேரக்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் ஓரியன்டாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி இருக்குது.
கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி பின் சனியுடைய பார்வைகள் ஒரு 3 இடங்கள் மேல விழ போகுது. ஸோ அந்த பார்வைகளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்க? கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் சனியுடைய பார்வை 3 இடங்கள்ல விழுது. 4ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடத்துல விழுது. சொத்து சுகங்கள் சேரும். ஒரு வாடகை வீட்ல தான் இருக்கிறேன். ஒரே ஒரு வீடு வாங்கணும். சின்ன இடம் வாங்கணுங்கிறது தான் என்னோட எய்ம் அப்படின்னா, அந்த கனவை நனவாக்குவாரு சனி பகவான். நிறைய லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அதான ஒரு எண்ணம். ஒரு சொத்து எனக்கு சேர்ந்துராதா? நானும் ஒரு சொத்து வாங்கிட மாட்டேனா? என்னோட பையனுக்கோ, பொண்ணுக்கோ, என் சந்ததிக்கு ஏதாவது ஒண்ணு வேணும். அந்த ஒரு ஆசை. அத கண்டிப்பா சனி பகவான் நிறைவேத்த போறாரு. ஏற்கனவே ஒரு சொத்து இருக்குன்னா, 2வது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான ஒரு யோகம். சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்கள் தீர்றது. பூர்வீக சொத்து கைக்கு வர்றது. குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வர்றது. அம்மா, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சரியாகிறத பார்த்து சந்தோஷப்படுறது. 8ஆம் இடத்த சனி பார்க்கறதுனால ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ்ல போடுறேன், பிட்காயின்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், கிரிப்டோ கரன்சி நான் பண்றேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யாருக்காவது பணம் நீங்க வாங்கி கொடுக்குறது, நான் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறேன்னு பணம் வாங்கி கொடுத்து, கடன் வாங்கி கொடுத்து அவங்க லைஃப்பை நான் காப்பாத்துறேங்கிற மாதிரியான வேலைகள்லாம் கண்டிப்பா கும்பராசி என்பவர்கள் பண்ணவே கூடாது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது கரணம் தப்புனா மரணம்னா உடனே டெத் அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. ஏதாவது ட்ராப்ல போய் ஃபினான்ஷியல் ட்ராப்ல மாட்டி விட்டுறது. ஸோ இதுலையுமே மாட்டிக்காம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க ஃபினான்ஷியலாக. ஈவன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸில் கூட கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11க்கு சனி பார்வை வருது. ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு கேசஸ்லாம் இழுத்துட்டு இருக்கு, கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்குதுன்னா அது செட்டில் ஆகிறது. யார்கிட்டயாவது லாங் டேர்மாக ஒரு சண்டையிலே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சண்டை சரியாகிறது. அது ஃபேமிலியாக இருக்கட்டும், வெளிவட்டாரமாக இருக்கட்டும். ரொம்ப நாளாக ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குதுன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமாக ஒரு நல்ல பெனிஃபிட் அப்படிங்கிறது அடையிறது. மூத்த சகோதரரால் ஒரு லாபம், அண்ணா அக்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அவங்க மூலியமாக ஒரு லாபம், சந்தோஷம்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தமும் நிச்சயமாக கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில உளவியல் ரீதியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. அவங்க லைஃப்ல வந்துட்டு இந்த பழக்கவழக்கங்கள்லாம் இனி மாத்திக்க போறாங்க. சனி வக்ர பயிற்சியோட தாக்கத்தினால் அப்படின்னா என்னவா இருக்குங்க? கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உளவியல் மாற்றம், வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க போகிறாங்க. ஸோ என்ன வார்த்தைகளை வந்து சூஸ் பண்ணுறது, யாரிடம் எப்படி பேசுவது அப்படிங்கிற மாதிரியான யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய கும்பராசி என்பர்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான புக்ஸ் படிக்கிறது, பாட்காஸ்ட் கேட்குறது இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வேணும். எங்கே எப்படி பேசணும், எங்கே எப்படி பேசினா நம்ம காரியம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். தன்னுடைய மரியாதை சொசைட்டியில் அதிகமாகணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனைக்கும் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் கும்பம். கும்பம் வந்து பெருசாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ ஜென்ம சனியுமே 7.5 சனியுமே முடிய போகுது. 2027 மே மாதத்துக்கு பின்னாடி சனிகிட்டேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகுறாங்க கும்பராசி அன்பர்கள். டிசம்பருக்கு அப்புறம் ராகுவுமே இறங்குறாரு, ராசியை விட்டு இறங்குறாரு. ஸோ அதனால் கும்பராசியை வந்து இந்த சனியும் ராகுவும் விலகிறதுனால அடுத்த வருஷம் பெரிய பெரிய நன்மைகள்லாம் நடக்கிறதுக்காக இப்போவே தன்னை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க உளவியல் ரீதியாக. கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில மனி ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? அப்படி அந்த பணம் வர்ற பட்சத்தில அதை எதில் முதலீடு செய்தால் லாபமா இருக்குங்க? தேவைக்கு பணம் வரும். மிதமிஞ்சிய பணம் இல்லைனாலும் எனக்கு தேவைக்கு பணமே இல்லாமல் இருந்தேன், பர்ஸே காலியாக இருந்தது, பர்ஸ் எதுக்கு வச்சுருந்தேனே தெரியாமல் ஒரு வேலெட் வச்சுட்டு நான் சுற்றிட்டு இருந்தேன்னா பணம் வரும். மைனஸில் இருந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் மினிமம் பேலன்ஸாவது கண்டிப்பாக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். கடனில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு தொகையை அடைப்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கைக்கு வந்து சேரும். தொழிலில் ஒரு முன்னேற்றம், வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், இது வரைக்கும் எதிர்பாராத ஒரு லாபத்தை வந்து இப்போ எடுக்கிறது. வேலையில் அதிக சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கிறது. எனக்கு இங்கே சம்பளம் தான் பிரச்சனை, சேலரி சரியில்லாததுனால நான் வேற வேலை மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்னொரு வேலை நீங்கள் மாறிக்கிறது. அந்த வேலையில் ஒரு நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ஒரு டீசெண்டான லைஃப் ஸ்டைலுமே அந்த வேலை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது, இந்த மாதிரியான பொருளாதார முன்னேற்றங்கள் நிச்சயமாக கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது. கும்பராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுமோ, இந்த சனி வக்ர பெயர்ச்சிக்கு பின் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்குமா? லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கிற வாய்ப்புகள் இருக்கா? தொழில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா கூட இந்த காலகட்டம் சப்போர்ட் பண்ணுவாங்க. கும்பராசி என்பர்களுக்கு தொழில் எப்படி இருக்க போகுது? டிடெக்டிவ் ஏஜென்சி, சைபர் செக்யூரிட்டி பண்ணுறாங்க, சிசிடிவி கேமரா வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அல்லது லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜி மூலமாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறோம், ஒயர்லெஸ்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஆன் ட்ரெண்டில் உள்ள பிஸ்னஸை நாங்கள் எடுத்துக்கிறோமே நீங்கள் வச்சுக்கலாமே. இப்போ நான் சொன்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஆன் ட்ரெண்டில் உள்ள ஒரு பிஸ்னஸை நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன், இப்போ மக்களுக்கு இதுதான் தேவை, அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளரிஷ் ஆக போகிறீங்க. என்ன காரணம் அப்படின்னா ராகு ராசியிலே உட்காந்துருக்கிறாரு, சனியோட க்ளோஸ் டிகிரியில் ட்ராவல் பண்ணுறாரு. எதெல்லாம் ரொம்ப வேகமாக முன்னேறுதோ அதெல்லாமே ராகுடைய காரகத்துவத்தில் தான் வரும். இவ்வளோ நாள் தொழிலில் தடை தாமதத்தை கொடுத்துட்டு வந்த சனிக்கு குரு பார்வை வருது. அப்போ
தொழில்ல நல்ல முன்னேற்றம். பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும். பேச்சுவார்த்தை அடிப்படையில நான் பணம் குடுக்குறேன், செட்டில் பண்றேன். ஃப்ரெண்டு தானே அவன்கிட்ட ஏன் அக்ரீமெண்ட் போடணும்லாம் நீங்க நினைக்கவே கூடாது. கண்டிப்பா எதுனாலும் லீகலா பண்ணிக்கிறது மட்டுமே நல்லது. எதனாலுமே நீங்க பேப்பர் பண்ணிடணும். பேப்பரா நீங்க பண்ணும்போது மட்டும் தான் அதன் மூலியமா நல்ல ஒரு பெனிஃபிட் வரும். ஐடி அப்படிங்கிறத நீங்க ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எடுக்குறீங்க. நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா, அதன் மூலியமாவும் ஒரு நல்ல லாபம், நல்ல எம்ப்ளாயீஸ் கிடைக்கிறதுங்கிற மாரி விசேஷமா இருக்கும் தொழில் அமைப்புகள். கும்பராசி நேயர்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே வேலையில எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் இருக்கும்? இந்த சனி வக்ர பெயர்ச்சி பின் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க? கவர்மெண்ட் செக்டாரா இருக்கட்டும், பிரைவேட் செக்டாரா இருக்கட்டும், கும்பராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா ப்ரமோஷன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இப்போ நான் வேலையே விட போறேன் மேம். பட் ஆனா ஒரு ப்ரமோஷனை வாங்கிட்டு விட்டேன்னா, அடுத்த வேலையில எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும்லாம் என்னோட கிளையண்ட் கேட்பாங்க. அந்த மாதிரி தான். இப்போ 2 விஷயத்துக்கு வந்து கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. ஒண்ணு உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும், வேலை மாற்றமும் கிடைக்கும். ஸோ ஒரு ஒரு வேற இடத்துக்கு நான் போகணும், ஒரு பெட்டர் சிட்டிக்கு நான் போகணும், இல்ல ஃபேமிலியோட நான் இருக்கணும், இல்ல இத விட கூட இந்த இடத்துக்கு போனேன்னா எனக்கு ப்ராக்ரஷன் நல்லாருக்கும். ஆனா இந்த கம்பெனில இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன்னா ப்ரமோஷன் வந்துரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருப்பாங்கல்ல. அவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரமோஷன் வாங்கிட்டு நீங்க கம்பெனிலேருந்து கிளம்புற வழிய பாருங்க. 2 விஷயமுமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உள்ள போய் உட்காந்துட்டோம். அங்க ஏதாவது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகலாமா அப்படின்னா, அதற்கான ஒரு நல்ல பிராப்தங்களும் இருக்கு. பிரைவேட் செக்டார்ல வேலை செய்ற எல்லாத்துக்குமே ஜாப் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது இனிமே இருக்காது. நிம்மதியா வேலை செய்யலாம். கும்பராசியில திருமணம் ஆகாத நேயர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? சில பேர் லவ் மேரேஜ் பண்ணலான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்ல சொல்றதுக்கான காலத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலகட்டம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா? 2வது திருமண யோகமே எப்படி இருக்குங்க மேம்? காதல் திருமணத்துக்கு 100% கும்பராசி என்பவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஏன்னா ராசியில ராகு 7ல கேதுங்கிற பட்சத்துல 2ல சனி தான் உட்கார்ந்திருக்கிறாரு. சனியுமே வக்ர சனி தான், குருவுடைய பார்வையை வாங்கிட்டாரு. அதனால கண்டிப்பா குடும்பம் அமையறதுல ஒரு பிரச்சனையை சனி கொடுக்க போறதில்ல. வேற்று மொழி, வேற்று மதம் அல்லது வேற்று பிரிவினரா இருக்கலாம். ஆனா வீட்லலாம் சம்மதிப்பாங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. இப்பல்லாம் அதுதான் ஒரு சொசைட்டியல் ஸ்டேட்டஸா பேரண்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த நிலையெல்லாம் மாறும். பெத்தவங்களுடைய சம்மதத்தோடயே காதல் திருமணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல். காதலர்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு இருக்குது. இது பிரேக்கப் ஆகுற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னாலும், அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது. இல்ல ரொம்ப நாள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு பிரேக் ஆகிட்டு அடுத்து திரும்ப இவங்களே ரீயூனியன் ஆகுறது, திருமணம் பண்றது. லாங் டைம் ஃப்ரெண்டு. ஸ்கூல்ல இருந்தே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ரிலேஷன்ஷிப்லாம் இல்ல. பட் மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா. பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்றோம். ஒத்துக்கிறாங்க. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சவங்களே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பிராப்தங்கள்லாம் இருக்குது. அரேஞ்ச்டு மேரேஜுக்கு போறவங்க மட்டும் ஒரு 4 மாசம் பொறுமையா இருக்கணும். அட்லீஸ்ட் ராகுவும் கேதுவும் விலகட்டும். சனியுடைய சஞ்சார நிலை 100% நல்லா தான் இருக்குது. ராசி, நட்சத்திரம் பார்க்காம ஜாதக கட்டம் பொருந்துதான் மேட்ச் பண்ணி டிசம்பருக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்குள்ள வரன்கள் வந்ததுன்னா பேசி முடிச்சு ஹோல்ட் பண்ணி வைங்க. திருமணம் அப்படிங்கிறது டிசம்பருக்கு அப்புறம் தான் நடக்கணும். கும்பராசினியர்களுக்கு குடும்ப உறவுகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், திருமணத்துக்கு அப்புறம் நீண்ட நாளா திருமணம் ஆனவங்க, இந்த காலகட்டத்தில சில பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களாகட்டும், இவங்களால இல்லாம மத்தவங்களுடைய தாக்கத்தினாலுமே இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா ஏதாவது பிரச்சனை இருக்கனாலுமே, அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? இந்த சனி வக்ர பெயர்ச்சிக்கு பின். என் குடும்பமே என்னதான் வில்லனா பாக்குது அப்படிங்கிறது தான் கும்பராசி அன்பர்களுடைய ஒரு பெரிய ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் இவங்கள ரொம்ப தப்பா நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் இவங்கள பத்தி புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறத இந்த சனி பகவான் கொடுக்குறாரு. உனக்கு வேலையே இல்லைன்னு திட்டிகிட்டே இருக்கிறாங்க குடும்ப நபர்கள்னா ஒரு வேலை கிடைக்கிறது. திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனையே வந்துட்டு இருந்தது. இப்போ மனைவிக்கும் கணவனுக்கும் உங்களுக்கு சேலரி கம்மியா இருக்குதுன்னு மனைவி ஒரு சண்டை போடுறது, நீ ஒரு வேலைக்கு போயேன்னு கணவன் சண்டை போடுறது, பொருளாதார ரீதியான ஒரு சண்டைகள்ங்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருந்தது. நல்ல வேலை வாய்ப்புகள் 2 பேருக்குமே கிடைக்கிறது. அந்த மாதிரியான சண்டைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. 3ஆம் நபர் தலையீடு மட்டும்தான் திருமண வாழ்க்கையில இருந்தது. சதா சர்வ காலமும் கும்பராசிக்காரங்க அவங்க பார்ட்னர்கிட்ட எதை பத்தி, ஹஸ்பண்ட்டையோ ஒய்ஃப்கிட்டயோ 3ஆம் நபர்களை பத்தி மட்டுமே பேசி 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 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது. நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து அவங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் 2 பேருக்குமே துளிர்விடும். திருமண வாழ்க்கையில நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். மொத்த குடும்பமுமே கும்பராசிக்காரங்களை பத்தி புரிஞ்சுக்கும். நம்ம கிட்ட நல்லா சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல, பிரச்சனை பண்ணாம இருக்கிறாங்க, நம்ம யாருங்கிறது புரியுது அப்படிங்கிற ஒரு ஆறுதலோட கும்பராசி நண்பர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சனி வக்ர பயிற்சி அமையுது. கும்பராசி நேயர்களுக்கு மேம் இந்த காலகட்டத்தில குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிருக்கோம். நாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு இருக்கோம். இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில அதை தொடங்கலாமாங்க? 5ஆம் இடம் வலுவா இருக்கு. கும்பத்துக்கு என்ன பிரச்சனைனா சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துக்கு அப்புறம் கும்பராசி நண்பர்களுக்கு குழந்தை பிராப்தம் நல்லாவே இருக்குது. ஆனால் 4க்கு சனி பார்வை இருக்குது இல்லையா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டரேட் ட்ரீட்மெண்ட்டுக்கு புஷ் பண்ணாலும்
இல்ல நான் நேச்சுரலா ட்ரை பண்றேன். எனக்கு இன்னொரு டாக்டர் வந்து உனக்கு இயற்கையாவே கருத்தரிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குதுன்னு வேற மருந்த குடுத்துட்டு இருக்கிறாரு. நான் அத ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஒரு நல்ல டாக்டர நம்பாம இவங்களே போய் வேற ஏதாவது விஷயங்கள்ல சிக்குறது. சில பேர் ட்ரீட்மெண்ட்னாலே எனக்கு பயம். அது வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்னால ட்ரீட்மெண்ட் போகாம தவிர்க்கிறதுங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு ஒரு குழந்தை வேணுங்கிற பட்சத்துல இந்த காலகட்டத்த நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சனி வக்ர பயிற்சி குழந்தை பிராப்தத்துக்கு நல்லத செய்யுது. 8ஆம் இடத்த பார்க்குறாரு. 11 அப்படிங்கிறது லாபம் தான். நீங்க ஒரு மருத்துவம் மூலியமா ஒரு வெற்றி கிடைக்கணும்னா, அந்த 11ஆம் இடம் வந்து நல்லா இருக்கணும். குருவுடைய பார்வைய வாங்கி பிரதிபலிக்கிறாரு. அப்ப கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் மூலியமா சக்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு டாக்டர் புஷ் பண்றாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் மூலியமா ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுங்கிறது நல்லது. நேச்சுரல் கன்செப்ஷனுமே நியூலி மேரிடா இருக்கிறாங்க. அல்லது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே, இவ்வளோ நாள் நாங்க ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு பொருளாதார சூழ்நிலையினாலயோ, வேலை காரணமோ நாங்க பேபிக்கு ட்ரை பண்ணல அப்படின்னா, இனிமே ட்ரை பண்ணாங்கன்னா நேச்சுரல் கான்செப்ஷனே பாசிபிள். 2வது குழந்தைகள் பிறக்கிறதுக்குமே நல்ல பிராப்தம் கும்பராசி என்பர்களுக்கு இருக்கு. கும்பராசி நேயர்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க மேம்? இந்த காலகட்டத்தில உடல் நலத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல புதிய பிரச்சனை வரக்கான ஆபத்துக்களுமே இருக்காங்களா? கும்பராசி என்பவர்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் வரும். சளி தொந்தரவு, எப்போ பார்த்தாலும் இருமிட்டே இருக்கிறது, கொஞ்ச நேரம் ஏசியில் உட்காந்தா கூட எனக்கு ஒத்துக்கல, இல்லை சில்லுன்னு என்னால் எதுவும் சாப்பிட முடியல, சின்ன சின்ன விஷயங்களுக்குமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது என்னுடைய உடம்பு, அந்த மாதிரியான ஒரு தொல்லைகள் கண்டிப்பாக இருக்கும். அடிக்கடி அலர்ஜிக்கு உள்ளாகிறது, ஏதாவது ஒரு விஷயம் வந்து அலர்ஜிக்காக மாறிடுறது, ஏதாவது ஒரு ஃபுட் ஒத்துக்காது, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், தலைவலி, தலை பாரம் அதிகமாக இருக்கிறது, உடம்புல நீர்ச்சத்து குறையிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கும்பராசி என்பவர்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது பெரிய பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. லைஃப் த்ரெட்டனிங்காக யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் கும்பராசியில் வயோதிகர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கூட முன்னே இருந்ததை விட உங்கள் ஹெல்த் இப்போ இம்ப்ரூவே ஆகும். அதனால் பயப்பட தேவையில்லை. கும்பராசியில பிறந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தரும் மேம்? கும்பராசி இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே துடிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் கும்பராசிங்கிறதுனால. இப்போ ராகு வேற இருக்கிறாரு இல்லையா? ஸோ நான்லாம் ரோட்டில் போக மாட்டேன், பேரிகேட்டில் ஏறி தான் நான் வண்டி ஓட்டுவேங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு நிதானம், ஸ்பீட் பிரேக்கர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ராகு ராசியில் இருக்கும்போது அகலக்கால் தயவு செஞ்சு வைக்காதீங்க. சனியுமே ராகுவோட சேர்ந்து தான் பயணிக்கிறாரு. இப்போ கும்பராசிக்கு நான் சொன்ன பலன்களில் மேக்ஸிமம் நான் ராகுவை இழுத்துருப்பேன். சனி வக்ர பயிற்சினாலுமே இந்த ராகுவை இன்வால்வ் பண்ணாமல் என்னால் பலன் சொல்ல முடியலை. ஏன்னா 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் டிகிரிஸில் தான் இருக்கிறாங்க. ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறதும் சனியுடைய வீட்டில். இந்த ராகு சனியவும் சேர்த்து தான் பிரதிபலிப்பார். ஏன்னா ராகுவுக்கு சுயம் அப்படிங்கிறதே கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த கிரகத்தை மாதிரி தான் அவர் செயல்படுவார். கும்பத்தில் உட்காந்துருக்கிற ராகு சனியை மாதிரியே செயல்படுவார். அப்போ அகலக்கால் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வைக்கவே கூடாது. ஸோ எந்த இடத்துலையுமே ஒரு நிதானம் அப்படிங்கிறது தேவை. ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. குடும்பத்துக்குள்ளே அஃப்கோர்ஸ் தேர்ட் பர்சன் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் கரியர், ஃபினான்ஸுங்கிற பட்சத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஒரு செகண்ட் ஒப்பீனியனும் கேட்டுட்டு பண்ணுறதுங்கிறது நல்லது. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் மட்டும் ஏன் இப்படி ஸ்லோவாகவே இருக்கிறேன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னா தட்ஸ் ஓகே டு பி ஸ்லோ. அந்த ஸ்லோனஸையும் உங்களுடைய அந்த மன ஆதங்கத்தையும் போக்குறதுக்கு இப்போ ஸ்பீடாக ஏதாவது பண்ணீங்கன்னா எங்கேயாவது போய் முட்டிட்டு நிற்க வேண்டிய ஒரு வழிமுறை காலம். ஒரு 4 மாதம் பொறுமையாக இருங்க. ஜான்வரி 2027 டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜாதகங்களையும் தசாபுத்திகளையும் அனுசரித்து அடுத்தடுத்த முடிவுகளுக்கு நீங்கள் போகலாம். வேலை வாய்ப்புகளில் யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த பிரச்சனையுமே வராது. வேலைன்னு ஒன்று இருக்கும், சம்பளம்னு ஒன்று இருக்கும். முக்கியமான முடிவுகளை வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். கும்பராசி நேயர்களுக்கு மேம் இந்த காலகட்டத்தில ஒரு குறிப்பிட்ட நபர்களால பிரச்சனை வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, யாரிடம் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க மேம்? கும்பராசி என்பவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்கள் கிட்ட, பெண்களாக இருந்தாலும் பெண்கள் கிட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி வந்து சந்திரன் 2ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு சனி எங்கே பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ பெண்களால் பிரச்சனை. நீங்கள் ஒரு பொண்ணாகவே இருந்தீங்கனாலும் சக பெண்ணால் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காசிப்ஸில் கவனமாக இருக்கணும். யாராவது உங்களை பற்றி காசிப்ஸ் பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது. இல்லை உங்ககிட்ட வந்து யாராவது காசிப்ஸ் பேசுகிறாங்கனாலுமே அவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்காமல் இருக்கணும். கோஆப்ரேட் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்டடாக இன்வால்வ் ஆகி காசிப்ஸ் பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். யூஸ்வலாகவே வாட் இஸ் வாட் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பெண்களோட வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு பிரச்சனைங்கிறது அதிகமாகுதுன்னா அந்த இடத்த விட்டு விலகிறதே நல்லது. இல்லைன்னா அது கொஞ்சம் சீரியஸ் ஆகி உங்களை மென்டலி அதிகமாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னா என்னவா இருக்குங்க மேம்? கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போயிட்டு வர வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியபாளையம் பவானி அம்மனை கண்டிப்பாக போய் பார்த்துடணும். இவங்க வந்து ஒரு நாக தேவதை. ஸோ ராகு சனி சேர்ந்துருக்கிறதுனால பவானி அம்மனை போய் நீங்கள் பார்த்துட்டு வரும் பட்சத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை போய் பவானி அம்மனை பார்த்துட்டு வாங்க. சனிக்கிழமை நான்வெஜ் அப்படிங்கிறத கும்பராசி என்பவர்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
கும்பராசி நேயர்களே, இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல ஒரு வாழ்வில் பரிகாரம் செய்யலாம்னா என்னவா இருக்குங்க? கும்பராசி என்பர்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமடி நான் பண்ணிக்கிறேன், கோவிலுக்கெல்லாம் போகிறதுக்கு என்னோட சூழ்நிலைகள் ஒத்து வரலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தயிர் சாதம் தானம் பண்ண ஆரம்பிச்சிடணும். வீக்லி ஒன்ஸ் ஒருத்தருக்காவது ஒரு தயிர் சாதம் வாங்கி தானம் பண்ணுங்க. இதை பண்ணும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் லைஃப்பில் வரதை பார்க்கலாம். டெய்லி காலையில் அந்த கோல்டன் ஹவர் சன்லைட்னு இருக்கும் இல்லையா, சூரியன் உதிக்கும் போது அந்த ஒரு சூரிய வெளிச்சம் இருக்கும், ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும். ஸோ அந்த சூரிய வெளிச்சத்தில் உட்கார்றதுங்கிறது ரொம்ப நல்லது. ஹனுமன் சாலிசா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம விலாவரியா பார்த்துக்கணும். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு வேளை சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.